In the name of God, the most merciful, the most beneficent. NSMSH Holy Academy lecture on Direct Taxation, Income Tax Act 1961, and this is chapter 1 part D, and in which we will be discussing about the tax slabs, that means tax rates, surcharges, marginal relief and cess. And we'll be seeing with some practical examples and in this episode. Okay, let's understand the meaning of tax, surcharge and cess. Okay, a tax is a mandatory fee or financial charge levied by any government on an individual or an organization to collect revenue for public works, providing the best facilities and infrastructure. Government need to enact law to impose tax. ஏன்னா இது ஒரு mandatory fee or financial charge levied by any government. அதான் நம்ம வரி விதிப்பு நம்ம பார்க்கிறோம். And government need to enact law to impose tax அப்படின்னா ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றி தான் அந்த வரி விதிப்பு செய்ய முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றி தான் வரி விதிப்பு செய்ய முடியும். அரசு ஒரு உத்தரவு மூலம் வரி விதிக்க முடியாது. அரசு சும்மா ஒரு ஜிஓ போட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. சர்சார்ஜ்னாக்கா அடிஷனல் டாக்ஸ் ஆன் ஆல்ரெடி இம்போஸ் டாக்ஸ். டாக்ஸ் ஆர் டாக்ஸ்னு சொல்லுது. வரி விதிப்பு அடிஷனல் கூடுதலாக வரி விதிப்பு, கூடுதல் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் செஸ்ன்னு சொன்னா செஸ் இஸ் a form of tax levied by the government or tax with specific purposes till the time the government gets enough money for that purpose. இதுவும் வந்து டாக்ஸ் ஆர் டாக்ஸ் மாதிரி தான், கூடுதல் வரி விதிப்பு தான். ஆனா இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்காக விதிக்கப்படக்கூடிய வரி. உதாரணமா எஜுகேஷனல் செஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள வரி விதிப்புக்காக உள்ளது. ஓகே, now let's see about the tax rates for the assessment year 2020 to 21, 2020 to 2021 assessment year. That means it will be impacted for the previous year accounting, financial tax liability calculation பண்றதுக்கு பயன்படக்கூடிய வரி விதிப்பு முறை, அதோட டாக்ஸ் ரேட்ஸ். ஸோ அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னாக்கா சூப்பர் சீனியர் சிட்டிசன், ரெசிடென்ட் கேட்டகரியிலேயே சூப்பர் சீனியர் சிட்டிசன், அப்புறம் சீனியர் சிட்டிசன், அப்புறம் இண்டிவிஜுவல் சிட்டிசன், அப்புறம் அதுக்கப்புறம் ஹிந்து, அன்டிவைடட் ஃபேமிலி, ஏஓபி, பிஓஐ எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்டேட்டஸ், அப்புறம் நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன், that means resident in India and is of at least 80 years of age any time during the relevant previous year. அதாவது நம்ம கால்குலேட் பண்ற ப்ரீவியஸ் இயர் நம்ம ஏற்கனவே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சாப்டர் 2ல விரிவா பார்த்தோம். அந்த கேட்டகரிக்கு டாக்ஸ் ரேட் எப்படி இருக்குங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். So if the total income range is up to 5 lakhs, so there is no income tax up to 5 lakh வரைக்கும். And if it is from 5 lakh 1 to 10 lakhs, then there will be 20% of tax. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் இன்கம் எவ்வளவுதோ, ஒரு 8 லாக்னாக்கா 8 லாக் மைனஸ் 5 லாக் கழிச்சிருவாங்க, மீதி 3 லாக்ஸ். அந்த 3 லாக்ஸுக்கு தான் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஒரு உதாரணத்துல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 10 lakh 1 to and above எல்லாத்துக்கும் இந்த ரேட்டு. How it is the rate? 1 lakh tax is 1 lakh plus 30% of the difference between total income and the 10 lakhs. இப்போ இதை ஒரு உதாரணமா நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இன்கம் 4,95,000 ஆயிடுச்சு ஃபார் a சூப்பர் சீனியர் சிட்டிசன். there will be no tax because why? Because we already studied that there will be nil. Okay, and he is a super senior citizen, 5 lakhs, so it is nil. Suppose if he is getting 8 lakh total income avulda, so what is the formula? 20% of the total income minus 5 lakhs. So total income minus 5 lakh is 8 lakh minus 5 lakh, that means 3 lakh. 3 lakh 20% அப்படி பார்த்தோம்னாக்கா 20 by 100, so that will be 60,000. இதான் வந்து tax. Okay, இதுக்கப்புறம் நிறைய சர்சார்ஜ் இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த கால்குலேஷன் எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம், ஒரு உதாரணத்துல பார்த்துட்டு வரோம். this is not actually the final income tax. இது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா சர்சார்ஜ் இருக்கு, ரிலீஃப் இருக்கு, எல்லாமே நம்ம பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி சப்போஸ் if the total income is 12 lakh இருந்தா, so how he is getting 1 lakh for the tax
plus ஏன் இந்த 1 lakh up to 10 lakh வரைக்கும் if you calculate on this, so it will become 1 lakh. So அதான் அந்த calculation. So then there will be 30% above 1 lakh க்கு, above 10 lakh க்கு 30% and above 30% is the tax rate. So 12 lakh minus 10 lakh, so it will be 2 lakh. The 2 lakh க்கு 30% is 60,000, 30% is 60,000. So 1,60,000 is the tax amount. In case of senior citizen, that means resident in India and is of at least 60 years of age anytime during the relevant previous year. Instead of 80 years, 60 years attained. So upon this, he become senior citizen. During the previous year, or 60 years, any date, even in the last day of the previous year, or 60 years, he become senior citizen, but not super senior citizen. அப்போ அவருக்குள்ள ஸ்லாப் ரேட் என்னன்னாக்கா, so up to 3 lakhs there is no income tax. 3 lakh 1,000 to 3 lakh 1 to 5 lakh, 5% of the amount total income minus 3 lakhs. அதே மாதிரி 5 lakh 1 to 10 lakh வரைக்கும் 10,000 plus 20% of the total income minus 5 lakh வரை கழிச்சிட்டு வர அமௌண்ட். அப்போ அது மாதிரி நம்ம வந்து உதாரணத்தில் பார்ப்போம். Okay, we will see. Let's see this example. So let's say up to 3 lakh if the total income, then there will be no income tax. And for in our example case, let's understand that if it is 4 lakh, then as per this slab appear. So between 3 lakh 1 to 5 lakh வரைக்கும். அப்போ 5% of the difference between the total income minus 3 lakhs. அப்போ எவ்வளவு வருது? So 4 lakh minus 3 lakhs, so that is 1 lakh, and 5% on 1 lakh is 5,000. Supposing if it is a 8 lakh is the total income, so the second slab வருது, that means 10,000 plus 20% on the difference between total income minus 5 lakh. ஏன் இந்த 10,000 வருதுன்னா, we take the base 5 lakh க்கு on the 10,000 tax. So because we are from the total income of 5 lakh வரைக்கும் நம்ம கழிச்சது போக மீதிக்கு வந்து இந்த amount. Okay, so that's the idea of that. So 10,000 plus 20% on 8 lakh minus 5 lakh, which is 60,000. So 60 plus 10, which is 70,000. அதே மாதிரி 12 lakh எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1,10,000 plus 30% of the difference amount. அப்போ 30% on 12 lakh minus 10 lakh, which is 2 lakh. So 30% அது ஒரு 60,000 plus 110,000. So total 170,000. இதுதான் taxable amount. Further, we will have to add the surcharge என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். Okay, in case of other individuals, இப்போ other individualனா யாரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் இல்லாம, 80 and above ஏஜ் உள்ளவங்களும் இல்லாம, சீனியர் சிட்டிசன் இல்லாம 60 and above ஏஜ் இல்லாம இருந்தா, that means below 60 ஏஜ் எல்லாருமே other individual. Okay, இல்லனா நான் ரெசிடென்ட் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ரேட் அப்படிங்கிற. Why do we say non-resident? Because even non-resident, if he has got income from India, it is taxable. So அவங்களும் இந்த கால்குலேஷன்ல வந்துடுறாங்க. And also for Hindu undivided family, AOP, BOI, the association of persons, body of individuals, அப்புறம் artificial juridical person, அதாவது யூனிவர்சிட்டி இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட் வரும். அது என்னன்னாக்கா up to 2.5 lakh வரைக்கும் no tax. And then 2,50,001 to up to 5 lakh வரைக்கும் 5% of the amount, that is total income minus 2.5 lakhs. இந்த calculation. இப்போ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல, ஓகே, in case of other individuals கேஸ்ல நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். up to 2.5 lakh there will be no tax. நம்ம அதை பார்த்துட்டோம். Okay, so then let's say that if the total income is 4 lakh இருந்தா, so we get that into this category. So it is greater than 2.5 lakh to 5 lakh வரைக்கும் உள்ள category. So it is 5% on the difference between total income
minus 2.5 lakh. அப்ப நம்ம எடுத்துக்கலாம் 4 lakh minus 2.5 lakh. 5% on this amount is 7,500. அப்ப 8 lakh இருந்தா, so what we will do, the base amount is 12,500 tax plus anything about 5 lakh. அப்ப 5 lakh வரைக்கும் base amount 12,500 plus 20% on the difference. அப்ப 12,500 plus 20% on 8 lakh minus 5 lakh. அப்ப இது வந்து ஒரு 60,000 வருது. Means 8 lakh minus 5 lakh, which means 3 lakh. 20% on 3 lakh means 60,000. So 60 plus 12,500 is 72,500. Supposing if the income is 12 lakhs இருந்தா, so it is 112,500 is the base tax amount, because up to 10 lakh this is the tax amount plus 30% of the difference of total income minus 10 lakh. அப்ப இது வந்து ஒரு 2 lakh வருது difference. 30% on that is 60,000. So 1,12,500 plus 60,000 is 1,72,500. Income Tax Act 1961 rebate under section 87A. இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னாக்கா, தள்ளுபடி, ரிபேட்னா தள்ளுபடி. இந்த டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணதுக்கு பிறகு அதுல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அது 87 செக்ஷன் 87A குறிப்பிடுது. அதுக்குள்ள விதிமுறைகளை நம்ம பார்ப்போம். அதனுடைய கால்குலேஷனையும் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். applicable to resident individuals தான் இந்த தள்ளுபடி இருக்குது, not for other categories. அப்படிங்கும்போது எப்படிங்கிறத பார்ப்போம். Conditions to be satisfied. What are the conditions? First of all, total income of the assessee does not exceed 5 lakhs. 5 லட்சத்துக்கு மேல இன்கம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா தள்ளுபடி இல்லைங்க. And quantum of rebate lower of the following. இந்த தள்ளுபடி இருக்குல்ல, அது வந்து ரெண்டு வகையில இருக்கு. ஒன்னு வந்து கால்குலேட் பண்ணும்போது டாக்ஸ் லியபிலிட்டி எவ்வளவு வருதோ, அந்த டோட்டல் டாக்ஸ் லியபிலிட்டி எவ்வளவோ அந்த அமௌண்ட், இல்லைன்னா 12,500 வரைக்கும் தள்ளுபடி இருக்கு. இதுல எது கூடுதலா இருக்கோ அதல்ல, எது குறைச்சலா இருக்கோ அதுதான் தள்ளுபடி. ஓகே, இப்போ சப்போஸ் நம்மளுடைய டாக்ஸபிள் லியபிலிட்டி, டாக்ஸ் லியபிலிட்டி, அதாவது நம்ம டாக்ஸ் அமௌண்ட் வந்து 10,000 வருது, அப்ப 10,000 தான் தள்ளுபடி. ஓகே, 12,500 வரைக்கும் கிடைக்குது, அப்ப 12,500 தள்ளுபடி பண்ணா நமக்கு 2,500 ரூபாய் கூடுதலா நமக்கு பணம் ரீஃபண்ட் கிடைக்குமே அப்படி நினைச்சுன்னா ஆசை தோசை. ஓகே, அது இல்ல, எது குறைச்சலோ அதுதான் தள்ளுபடி. 100% of tax liability as computed above or 12,500. ரெண்டுல எது குறைச்சலா இருக்கோ, lower of the following will be the rebate. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த தள்ளுபடினால இருக்க விஷயங்களையும் நம்ம கம்பேரிட்டிவ், அதில் உள்ள காமெடியையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம் கிளைமாக்ஸ்ல. ஓகே, so the rebate under section 87A applicable to resident individual நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒப்பீட்டு அளவுகோல் கொஞ்சம் நமக்கு புரியும். ஓகே, ஒரு உதாரணத்துல நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஒரு அசஸி, he can be individual, அப்புறம் சீனியர் சிட்டிசன், ஓகே, ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன், இண்டிவிஜுவல், இந்த மாதிரி பல கேட்டகரியில் இருக்காங்க. அவங்களுடைய வேரியஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு, ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டோட்டல் இன்கம், இந்த டோட்டல் இன்கம் டிஃபரெண்ட் ரேட் அமௌண்ட் இருக்கு. இதுக்கு வந்து எப்படி இந்த ரிபேட் கிடைக்கும், டாக்ஸ் எவ்வளவு, ரிபேட் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்க போறோம். டாக்ஸ் வந்து அப்கோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி எப்படி, ஹவு டு வி கால்குலேட் டாக்ஸ்ங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அதனால டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்தாச்சு. இப்போ வாட் வி ஹேவ் டு see how much is the rebate coming அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம் ஒன் பை ஒன். அண்ட் whether the rebate amount difference இருந்துச்சுன்னா what is the reason for that difference அப்படிங்கிறத நம்ம இங்க இதுல பார்க்க போறோம். Okay, first thing, case 1ல, so it is tax amount is, because it is less than 5 lakh, okay, because total income is 4,90,000, it is less than 5 lakh, but above 2.5 lakh, so he is coming under taxable bracket. So அந்த வகையில, so it is 5% on the difference between total income minus 2.5 lakh, so 12,000. So 5% on 12,000, so sorry, 5% on that 2
2.4 lakh அதான் வருது 2,40,000 வருது. So 2,40,000 க்கு 5% பாத்தீங்கன்னாக்கா 12,000. So that 12,000 is the tax on this amount. Okay. இதுக்கு ரிபேட் என்னன்னா நம்ம பார்த்தோம் the rules up to 12,500 or the 100% of the tax amount. So 100% of the tax amount வந்து lower than 12,500. இந்த ரெண்டுல எது குறைச்சலா இருக்கு 12,000 தான் குறைச்சலா இருக்கு. So 12,000 is the rebate. இதான் the first நம்ம பார்க்கக்கூடிய கேஸ் 1 குள்ள விஷயம். So next one is case 2 பாத்தீங்கன்னாக்கா so it is total income வந்து 5,12,000. It is above 5 lakhs bracket. About 20% on that difference. So 20% 12,500 tax initial base amount plus 20% on the difference between the total income minus 5 lakh. So இது ஒரு amount வந்து ஒரு total calculation வந்து 14,900 வருது. எப்படி இந்த total differenceல 20% on this amount at 12,000 become 2,400 வரும். அப்ப 2,400 plus 12,500 14,900. So 14,900 வந்துருச்சு. இப்போ இதுக்கு ரிபேட் கால்குலேட் பண்ணலாமான்னாக்கா முடியாது. Why? Because the assessee does not exceed 5 lakh. So he is already exceeding 5 lakh. 5 lakh 12,000 வந்துருச்சு. அதனால there is no rebate. So the total amount is 14,900 அப்படி வந்துருச்சு. Okay? So இதுதான் நம்ம அடுத்தது பாருங்க. So because 4,25,000 தான் அவருடைய 4,25,000 தான். So because he is coming within the 5% tax bracket. So 4,25,000 minus 3 lakh because he is a senior citizen, not 2.5 lakh because 3 lakh because he is a senior citizen. So அப்போ வந்து 1,25,000 is the difference. 5% on that is the amount that we have to calculate, which is 6,250. So இதுதான் வந்து tax amount. இப்போ இதுல வந்து tax amountல வந்து ரிபேட் எவ்வளவுனாக்கா either 6,250 இல்ல 12,500 பார்த்தா lowest amount வந்து 6,250. So that is the rebate nil. இதுதான் வந்து senior citizen case 3 க்கு உள்ள உதாரணம். Case 4 பாத்தீங்கன்னாக்கா he is above 5 lakh 5,40,000. So there will be no rebate nil. அதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவங்களுடைய tax on amount வந்து 18,000. எப்படி 18,000 வந்துச்சுன்னு சொன்னாக்கா because it is a 10,000 base tax because it is above 5 lakh plus 20% on the difference. So it is total 18,000. Okay. So means this 20% on the 5,40,000 minus 5 lakh means 40,000. The 40,000 க்கு 20% ங்கிறது 8,000. So 10 plus 8,000 is 18,000. இதுதான் இங்க 18,000. So அந்த 18,000 அப்படி கண்டினியூ ஆகுது because the total income exceed 5 lakh. So there will be no rebate. இதான் இதுக்குள்ளது. Case 5 பாத்தீங்கன்னாக்கா 2,60,000 but he is individual non-resident. But let's assume that he is individual non-resident க்கு tax கிடையாது. ஆனா இங்க வந்து இது இந்தியாவுல ஏர்ன் பண்ண இன்கம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து up to 2.5 lakh வரைக்கும் no tax. Then the remaining amount which is only 10,000 and the 10,000ல 5% ங்கிறது 500. So 500. Non-resident க்கு there will be no rebate. Okay? Non-resident க்கு no rebate. So it is 500. அடுத்தது Hindu undivided family இவங்களுக்கும் no rebate because இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ரிபேட் இருக்கு. அதுவும் 5 lakhs குள்ள இருக்கணும். 5 lakhs or not exceed 5 lakhs இருக்கணும். ஸோ அதனால இங்கேயும் வந்து நில். இவங்களுடைய taxable amount பார்த்தீங்கன்னாக்கா 2,65,000 டோட்டல் இன்கம். ஸோ வந்து ஒரு 15,000 தான் கூடுதலா இருக்கு. அந்த 15,000க்கு 5% போது 750. So 750. So it is the 750 amount. Total example scenario here. Okay. Now surcharge at the following rate is also payable on tax as computed above after rebate under section 87A. இப்ப tax
அமௌண்ட் கால்குலேட் பண்ணோம். அடுத்தது வந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப்ளிகபிள் ஆகுதா அதை கால்குலேட் பண்ணி கழிச்சிட்டோம். இப்போ வந்து now we have to add up the surcharge. surcharge தான் tax on tax, கூடுதல் வரி விதிப்பு. இப்போ அதுக்குள்ள ஸ்லாப் ரேட் வந்து இங்க இருக்குது. ஸோ இந்த டேபிள நான் படிக்கிறேன். we will just read it and then we will have to apply in certain examples calculations. அதனால நம்ம இந்த அடிப்படையில நம்ம பார்க்க இருக்கிறோம். So total income வந்து if total income does not exceed 50 lakhs there will be no surcharge. Total income exceeds 50 lakhs but does not exceed 1 crore then there will be 10% of the tax amount. If total income exceeds 1 crore but does not exceed 2 crore then it is 15% of tax. If total income exceeds 2 crore but does not exceed 5 crore then it is 25% of the tax. இப்போ இங்க வந்து we have given a note. இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி if total income exceeds 5 crores then 37% of tax and there is a note. இது என்ன அப்படின்னா where the total income includes any income chargeable under section 11A and 112A. இப்போ section 11A and 112A according to Income Tax Act 1961 என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தோம். இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் பார்த்தோம். அதுல லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படி பார்த்தோம். இப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா ஒரு 15% ஆன் த கேபிட்டல் கெயின் நம்ம டாக்ஸ் பே பண்ணிருப்போம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா 20% ஆஃப் தட் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணிருப்போம். டாக்ஸ்ல கால்குலேட் பண்ணிருப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம பே பண்ணிருப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி கேசஸ் வந்து இந்த டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகி இருந்துச்சுன்னா to that amount of to that extent அந்த இன்ட்ரெஸ்ட் the 25% அப்ளை ஆகாது. அவங்களுக்கு only 15% தான் அப்ளை ஆகும். if it is 11A இருந்தா அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஐட்டமா இருந்தா. லாங் டேர்ம் 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஐட்டமா இருந்தாக்கா 20% வரைக்கும் அப்ளை ஆகும், நாட் 25%. அதே மாதிரி இங்கே இதுதான் வந்து இங்க சொல்லக்கூடிய அந்த வித்தியாசம். and we will be repeated this details in when we do the details of income from capital gain பத்தி நம்ம டாக்ஸ்ல விரிவா படிக்கும்போது திரும்பவும் நம்ம இத பார்ப்போம். ஓகே ஓகே health and education cess னா என்னது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். it is also like tax on tax, கூடுதல் வரி விதிப்பு தான். but it has got a special purpose. நம்ம அதையும் நம்ம பார்த்தோம். unless and until that special purpose is will be achieved and the cess will be continuing and the purpose அடைஞ்சிருச்சுனாக்கா the government is supposed to stop collecting cess. அப்ப it is applicable on all assessee and rate of cess will be 4% of tax liability after surcharge. அதாவது நம்ம tax amount அப்புறம் ரிபேட் கொடுத்ததுக்கு பிற்பாடு வர்றதுல surcharge கால்குலேட் பண்றோம். then what will be the tax liability வருதோ அதன் மேல 4% cess. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we will have to calculate the tax liability. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து we will see the comparative understanding and then we will discuss more on this kind of examples also. Okay, இப்போ let's see this example that 4% cess இருக்கு. இப்போ வந்து what we will be doing first let us understand up to the surcharge calculate பண்ற வரைக்கும் the cess calculate பண்றதுக்கு முந்தி supposing if case 1 49 lakh 90,000, case 2 50 lakh 10,000, 60 lakh அப்படிங்கிற மூணு கேஸ் இருக்கு. so we will see the tax liability first. அப்போ வந்து நம்ம tax liability படி up to 2.5 lakh வரைக்கும் nil பார்த்தாச்சு. 2.5 lakh இருந்து அதுக்குள்ள 5% அதாவது அப் டு 5 lakh வரைக்கும் உள்ள கால்குலேஷன் வந்து 5% டாக்ஸ் வந்து 12,500 12,500 12,500. இது ஒரு சும்மா ஒரு ஃப்ளோவில் நம்ம கால்குலேட் பண்றோம். அடுத்தது 5 lakhக்கு மேல உள்ள அமௌண்ட்டுக்கு 10 lakh வரைக்கும் ஸோ வந்து 20%. ஸோ 1 lakh 1 lakh 1 lakh. இப்போ இனிமே இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 30% டாக்ஸ். அப்ப பேலன்ஸ் 30%க்கு என்ன டாக்ஸ் அப்படின்னாக்கா ஸோ அப் டு 10 lakh வரைக்கும் கால்குலேட் பண்ண போக மீதி 39 lakh 90,000க்கு வந்து 11 lakh 97,000 30%
அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த 10 lakh போக மீதி 40 lakh 10,000க்கு வந்து ஸோ 12 lakh 3,000 that will be 30%. அதே மாதிரி இந்த 60 lakhல 15 lakh வரும் ஏன்னா 10 lakh போக மீதி 50 அதுக்கு 30%ங்கிறது 15 lakh. ஓகே ஸோ இப்போ இதுதான் வந்து ஸோ there will be a total according to our calculation taxable amount comes to 13 lakh 9,000 case 1க்கு 13 lakh 15,500 case 2க்கு 16 lakh 12,500 வருது. இப்போ இதுல ரிபேட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஏன்னா பிகாஸ் all these cases are above 5 lakh so there will be no rebate so எல்லாமே nil. so அதே amount liability tax liability 13 lakh 9,500 13 lakh 15,500 16 lakh 12,500 தான் tax liability வந்துருச்சு. இப்போ surcharge பார்த்தோம் இல்லையா 10%. so 10% of the liability tax liability. so what we will do A வந்து nil என்ன காரணம் because there will be a surcharge வந்து up to 50 lakh வரைக்கும் surcharge இது surcharge கிடையாது so அதனால it is nil above 50 lakhக்கு surcharge இருக்குது so there will be 10%. ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்க 49 lakh 90,000க்கும் 50 lakh 10,000க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு just 20,000 தான் கூடுதல் இருக்கு 20,000 இந்த கேஸ் 2 கூடுதலா சம்பாதிச்சதுனால சர்சார்ஜ்ங்கிற வகையில 1,31,550 கூடுதலா இருக்கு வரி விதிப்பு வருது. இதை பத்தி உள்ள காமெடியை நம்ம பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி இங்க சர்சார்ஜ் 10% இதனுடைய இது வந்து 1,61,250. இப்போ வந்து டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் பேயபிள் அமௌண்ட் வந்து கூடுதலா இந்த அமௌண்ட் இது ஒரு கால்குலேஷன். ஆஃப்டர் திஸ் we will see the difference of the cess. Okay, நம்ம பார்த்தோம். If we look at the strange difference between case 1 and case 2, we see for an increase and income of 20,000 தான் ரெண்டுக்குள்ள இன்கம் இருக்கு. ரெண்டுக்குள்ள இன்கம் வந்து just 20,000 between. Okay, but the liability for surcharge increased to that 1,31,550. இது ஒரு பெரிய ஒரு okay. Now let's see the marginal relief. Let us understand what is mean by marginal relief. To provide relaxation from levy of surcharge to a taxpayer where the total income exceeds marginally above 50 lakh or 1 crore or 2 crores or 5 crores. பார்த்தோம்லையா இந்த ஸ்லேவ் படி the concept of marginal relief is designed. எப்படின்னா if total income exceeds 50 lakh or 1 crore or 2 crore or 5 crore, this is the relief. What is that? Marginal relief is provided to ensure that the additional income tax payable including surcharge on excess of income over 50 lakh or 1 crore or 2 crore or 5 crore is limited to the amount by which the income is more than 50 lakh or 1 crore or 2 crore or 5 crore. Marginal relief is calculated equal calculated surcharge, whatever the surcharge you are calculating, minus 70% of the income, total income minus 50 lakh. அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த வகையில் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னாக்கா வெதர் வாட் இஸ் த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் த இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் பிளஸ் சர்சார்ஜ் ஆன் தட் பர்டிகுலர் இன்கம், ஓகே, மைனஸ் இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் 50,000 பிளஸ் இன்கம் மைனஸ் 50,000. இதுதான் வந்து நமக்கு இந்த மார்ஜினல் ரிலீஃப் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். Similar relief shall also be provided where income exceeds marginally above 1 crore or 2 crores or 5 crores. In that case, the aforesaid equation shall be changed accordingly. இந்த ஈக்குவேஷனுக்கு அந்த இப்போ வந்து இது 50 லேக்குக்கு உள்ள எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா. இப்போ சப்போஸிங் 1 crore மேலே இருந்தா
2 crore மேல என்ன அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல நமக்கு பார்த்தோம்னாக்கா இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, அப் டு நவ் we are stopped at tax and surcharge. ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் இதுல நம்ம பார்த்திருக்கோம். Now we have to calculate the marginal relief. அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? Whatever we had calculated the tax liability after adding the surcharge, so from there we have to minus 70% of the difference between the total income minus 50 lakh. எப்ப the marginal relief எப்ப கிடைக்கும்னா it should be the total income should be above 50 lakh இருக்கணும் அந்த மாதிரி கேஸுக்கு. அப்புறம் நம்ம வேற ஸ்டேட்டஸ்ல வந்து above 1 crore தான் என்ன, above 2 crore தான் என்னங்கிறது வேற கால்குலேஷன், அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இதுல வந்து first case just it will be nil, marginal relief will be nil because the total income is less than 50 lakh. அதனால வந்து அந்த total income case 1க்கு 49 lakh something தான், அதனால it will be nil. Second case வந்து 50 lakh 10,000 வந்து total income, so it will be suitable case. So 50 lakh 10,000 minus 50 lakh, so which is 10,000. 70% of 10,000 வந்து 7,000. அந்த 7,000 the calculation P நம்மகிட்ட இருக்குது, tax liability plus surcharge. இந்த 1,31,550 இதுல இருந்து இந்த 7,000 நம்ம கழிச்சிட்டோம்னா 1,24,550 will be the amount. So அப்ப effective surcharge எவ்வளவு வரும்? இந்த அமௌண்ட் நம்ம குறைச்சிட்டோம்னாக்கா இந்த டோட்டல் அமௌண்ட்ல குறைச்சிட்டோம்னா so surcharge will be effective surcharge வந்து 7,000. okay, this is the effective surcharge. okay, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த effective surcharge இந்த டோட்டல் அமௌண்ட்ல இந்த 13,15,500ல இந்த liability டோட்டல் liabilityல effective surcharge நம்ம என்ன total surcharge added surcharge 1,31,550 வந்துச்சு. அதுல இருந்து marginal relief நம்ம கழிச்சிட்டோம். கழிச்சதுப்போ நமக்கு effective surcharge வந்து 7,000 தான் வருது. இப்போ இந்த 7,000 மட்டும் தான் நம்ம இந்த tax liabilityல கூட்டிக்கலாம். So it become 13,22,500. otherwise இந்த கேஸ்ல வந்து அப்படி 13,09,500 அப்படி வந்துருச்சு. So okay, இங்க வந்து என்ன ஆச்சுன்னா surcharge இருக்குது, but we cannot marginal relief we cannot calculate. why? because இது வந்து கிட்டத்தட்ட 60 lakh இருக்கு அவங்களுடைய டோட்டல் இன்கம். 60 lakh minus 50 lakh இருக்கிற போது எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 10 lakh. 10 lakh 70% இருக்கிறது கிட்டத்தட்ட 7 lakh. அப்ப 7 lakh வந்து மைனஸ் பண்ண இந்த டோட்டல் அமௌண்ட் சர்சார்ஜ் 1 lakh தான் இருக்குது. அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம அதிகமா மைனஸ் பண்ண முடியாது. so therefore marginal relief is nil, so the same amount is repeated. so அப்போ வந்து 1,61,250. so we add this thing, so it become 70,73,750. இப்போ இதுல தான் இந்த health and educational cess calculate 4% of this amount. இப்போ இந்த 4% when you add 4% calculate 4% we get this amount. cess calculate போடு the total taxable amount is this. இது வந்து 0 வரலன்னா லாஸ்ட் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ற மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 5க்கு கீழே இருந்தா வந்து அதுக்கு முந்தின 0, 5க்கு மேல இருந்தா அந்த லாஸ்ட் அத 0வா 10 ஆக்கிக்கங்க, அவ்வளவுதான். ஓகே, and concept of marginal relief is not applicable in case of cess. cessக்கு வந்து marginal reliefலாம் கிடையாது. எவ்வளவு வருதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, some more notes. so firm or limited liability partnership அப்படியா இருந்தா a partnership firm including limited liability partnership is taxable at the rate of 30%. okay, surcharge is 12% of income tax. surcharge வந்து 12% of income tax amount if total income exceeds 1 crore or otherwise nil. அப்படினா என்ன அர்த்தம்? இப்போ இது மாதிரி 50 lakhக்கு மேல இண்டிவிஜுவலுக்கு பார்த்த மாதிரி பார்ட்னர்ஷிப்க்கு 1 crore மேல இருந்தா தான் surcharge. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். and 12% is the rate. அப்புறம் marginal relief இருக்குது. அதுக்கு marginal relief அதுக்குள்ள நம்ம 1 crore மேல உள்ள marginal relief ரேட் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம பிற்பாடு நம்ம அந்த
நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல அந்த கால்குலேஷன்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம். ஓகே, in this chapter we are just understanding the concept from the tax slab, how do we calculate அப்படினு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம். அடுத்தது health and education cess 4% of tax liability after surcharge. எல்லாத்துக்குமே இந்து அன்டிவைடட் ஃபேமிலி பார்ட்னர்ஷிப் கம்பெனி எல்லாருக்குமே இந்த 4% செஸ் இருக்குது அப்படிங்கறது தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்ட்னர்ஷிப் மாதிரி கம்பெனிக்கு என்னன்னா இந்த கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி உள்நாட்டு கம்பெனியா இருந்தா என்னன்னா வேர் its total turnover or gross receipts during the previous year 2017-18 does not exceed 400 crore. 400 crore தாண்டாம இருந்தா 25% rate. அது in any other case na தாண்டிருச்சுனா 30%. In the case of a foreign company 40%. இதுதான் அந்த இது. ஏன் இந்த 2017-18 அப்படி சொன்னா இது வந்து டிபெண்டிங் ஆன் ஈச் ஃபைனான்சியல் ஆக்ட் படி அந்த வருஷம் அப்ப நெக்ஸ்ட் இயர்ல இது வந்து இந்த இயர் வந்து அப்போ உள்ள ஆக்ட் படி நம்ம பார்க்கணும் எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க கேட்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ போட்ட இது ஃபைனான்ஸ் ஆக்ட்ல தெரியும் நமக்கு. அப்புறம் இந்த கம்பெனிஸ் இதுக்கு சர்சார்ஜ் ரேட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்புக்கு பார்த்தோம் 12% பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து எவ்வளவு சர்சார்ஜ்னாக்கா இப் டோட்டல் இன்கம் எக்ஸீட் 10 crore இருந்தா தான் சர்சார்ஜ். டொமஸ்டிக் கம்பெனிக்கு 12% சர்சார்ஜ், ஃபாரின் கம்பெனி இருந்தா 5% சர்சார்ஜ். அண்ட் இஃப் இன்கம் எக்ஸீட்ஸ் 1 crore பட் டஸ் நாட் எக்ஸீட் 10 crore 1 crore தாண்டிச்சு 10 crore 10 crores தான் இருக்கு அப்படின்னா ஸோ இட் இஸ் 7% சர்சார்ஜ் அண்ட் 2% சர்சார்ஜ் இஃப் இட் இஸ் அ ஃபாரின் கம்பெனி. இஃப் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 1 crore இருந்தா நில், எதுவுமே சர்சார்ஜ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள் அட் போத் பாயிண்ட்ஸ், இதுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் இருக்குது. அந்த இன்கம் எக்ஸீட் 1 crore கணக்குல இல்லைன்னா 10 crore கணக்குல உள்ள மார்ஜினல் ரிலீஃப் நமக்கு அப்ளை ஆகும். ஏன்னா நம்ம உதாரணத்துல பார்த்தோம் 50 lakhs மேல உள்ள கணக்குக்கு பார்த்தோம் இண்டிவிஜுவலுக்கு, அது மாதிரி மார்ஜினல் அது ரிலீஃப் வந்து இந்த ரூல்ஸ்க்கு நம்ம அப்ளை ஆகும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆல்வேஸ் 4% ஆஃப் tax liability after surcharge. In few cases and subject to certain conditions, companies are liable to be taxed at different rate. சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் டாக்ஸ் ரேட் இருக்குங்கிறது ஒரு நோட் பாடு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம விரிவா கம்பெனிஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம அதை பத்தி இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்ல நம்ம வந்து விரிவாக பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை காமெடியா பார்க்கணும்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல உள்ள வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரசன்டேஷன். உதாரணமா செந்தில் கவுண்டமணி 2 பேரும் சம்பளம், அவங்களுடைய இன்கம் டோட்டல் இன்கம் வந்து ஒரு 2000 கவுண்டமணியுடைய சம்பளம் கூடுதலா இருக்கு. டோட்டல் இன்கம் 6,77,000 இருக்கு, இவருக்கு வந்து 6,75,000. 2 பேரும் டிடக்ஷன் காப்பிக்கிறாங்க. டிடக்ஷன் தான் என்னன்னா அந்த வருமானத்துல கழிவு நம்மளா கழிச்சுக்கலாம், என்னென்ன செலவாயிருக்கு அப்படின்னு கழிச்சுக்கிறது. மெடிக்கல், கல்வி, குழந்தைகளுடைய கல்விக்கு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து கொடுக்குது. இதை பத்தி உள்ள தகவல்கள்லாம் நம்ம பிற்பாடு அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். இந்த ஒரு கழித்தல் வந்து ஒரு 1,76,000 கழிச்சுக்கிறாங்க 2 பேருமே. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா செந்திலுக்கு வந்து 4,99,000 டாக்ஸபிள் இன்கம் வருது, இவருக்கு வந்து 5,01,000 வருது. அதாவது இந்த விதிமுறை வரம்பு படி வருமான வரம்புல 5 lakhs-ஓட 1,01,000 கூட வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன ஆகுதுன்னா அதனுடைய டாக்ஸ் கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா கடைசியில 12,450 வருது செந்திலுக்கு, இவருக்கு வந்து 12,700 வருது. ஆனா அப் டு 12,400 12,500 வரைக்கும் ரிபேட் கிடைக்கும். ஆனா இவருக்கு வந்து 12,450 இருக்கு, ஸோ அதனால அவர் ரிபேட் அனுபவிச்சிடறாரு. ஸோ டாக்ஸ் பேபிள் வந்து நில் ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு வந்து பிகாஸ் ஹிஸ் நெட் இன்கம் வந்து 5 lakh தாண்டிட்டதுனால 1,000 தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால அவருக்கு நோ ரிபேட். ஸோ 12,700 டாக்ஸ் பேபிளா வந்துடுது. தென் தெர் இஸ் 4% செஸ் அண்ட் டோட்டலா டாக்ஸ் பேபிள் வந்து 13,208 வருது. இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். 1,000 கூட வருது அப்படிங்கும் போது அந்த
வரம்புல அந்த உச்ச வரம்புல நிற்கும் போது உள்ள வித்தியாசத்தை ஒரு காமெடியா எடுத்து காட்டுவதற்காக இந்த பிரசன்டேஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா சாப்டர் 1 எல்லா எக்ஸசைஸும் நம்ம பார்த்துட்டோம். And if there is any further doubt, please ask me so that I can come back through Zoom meeting or maybe WhatsApp. I can give you, and then we'll continue for the chapter 4, where we'll be discussing about what are the exemption categories. Okay, like agriculture income வந்து taxable கிடையாது. இந்த மாதிரி exemption categories பத்தி அடுத்த சாப்டர்ல chapter 4 நம்ம பார்ப்போம். Thank you. எல்லா புகழும் இறைவனுக்கு.